இன்றைய பஞ்சாங்கம் செப்டம்பர் 4, 2025, 4/9/2025, தமிழ் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 19ஆம் நாள் வியாழக்கிழமை. உத்திராடம் நட்சத்திரம் இரவு 11:45 வரை, அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம். வளர்பிறை துவாதசி திதி, சித்த யோகம். மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று வாமன ஜெயந்தி. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு, கடகத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் சூரியன், புதன், கேது, கன்னியில் செவ்வாய், மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. தசமஸ்தான சந்திரன் இருப்பதன் மூலமாக உங்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். புதிய நபர்களின் அறிமுகத்துக்கு வாய்ப்பு இருக்கு. தாயாருடன் மனஸ்தாபம் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால இன்னைக்கு உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை சம்பந்தமாக முயற்சி எடுக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல செய்திகள் வரும். உங்களுடைய வேலையில் ஒரு புதிய நபர் அறிமுகத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை உணரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த இன்று உங்களுடைய சுக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடம்புல வியாதிக்கு தீர்வு கிடைக்கும். ஆனால் நெஞ்சு மட்டும் சளி தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அலுவலக ரீதியாக அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் வீட்டில் எடுத்தால் தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஆனால் பெற்றோர் பேச்சு கேட்டு நடப்பது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும். தந்தை வழியில வளர்ச்சி ஏற்படுப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் இருக்கும். புதிய பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் அரசாங்க ரீதியான முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும். அறிவுபூர்வமான சிந்தனை ஏற்பட்டு அதன் மூலமாக உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பாகிஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல சுக்கிரனின் பார்வையில இன்னைக்கு நீ இளம் வயது ஆண் பெண்களாக இருந்தால் காதல் வயப்பட்டு காதலில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. லவ் ப்ரப்போஸ் பண்றதுக்கு முயற்சி எடுங்க. அதே சமயம் வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பாலினத்தவர்கள் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக கவலையில் இருப்பவர்களுக்கு மருத்துவ ரீதியான செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வியாபாரிகளுக்கும் சுய தொழில் செய்பவர்களுக்கும் இன்று தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும் சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்கு பிடிச்ச நபர் உதவிகரமாக செயல்படுவாங்க. நீண்ட நாட்களாக குடும்பத்தில் இருந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பண உதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் எடுக்கும் முடிவுகள் எதிரிகள் அடங்கி போவார்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதர சகோதரிகள் வழியில் ஒரு பெரிய ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் மற்ற உடன்பிறப்புகள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். சூதானமாக இருந்தால் மட்டும்தான் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இல்லாட்டி தேவையில்லாத பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். மிதுன ராசி. ராசிக்கு 8ஆம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன். அதனால இன்னைக்கு அலுவல் ரீதியாக தேவையற்ற பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. சிலருக்கு வேலை சம்பந்தமா ஆர்கியூமெண்ட் இருக்கும். அந்த ஆர்கியூமெண்ட்னால அனாவசிய பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். எதிரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். இன்று இடமாற்றத்துக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. வீடு மனை சார்ந்த விஷயங்கள் அல்லது வேலை சார்ந்த விஷயங்களில் பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வீடு மாற்றுறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. ஆனால் கடைசி நேரத்தில் அந்த முயற்சியே கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் எதிர்மறை பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும், செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்குது.
நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை செலவை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். வேலை செய்கிற இடத்துலையும் சரி, வீட்டிலையும் சரி, இன்னைக்கு எதை பேசினாலும் கெட்ட பெயர் ஏற்படும். அனாவசியமான மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தடுமாற்றமான வார்த்தைகள் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கும். கடக ராசி. ராசிநாதன் சப்தமஸ்தானத்தில் ராசியில் சுக்கிரன், பாதகாதிபதி சுக்கிரன் இருப்பதன் மூலமாக எதிரிகளிடம் கூட நட்பு பாராட்டுவீர்கள். இன்னைக்கு உங்களுக்கு மனசுக்கு பிடித்தவர்கள் உங்களிடம் நட்பு பாராட்டி அன்பு பாராட்டுவார்கள். நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அடுத்தவங்க உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது காதல் மட்டும் இல்லைங்க, பிஸ்னஸ் ப்ரப்போசல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு விஷயத்திலும் அடுத்தவர்கள் உங்களை அணுகும் சூழ்நிலை ஏற்படும். இதனால் உங்களுக்கு புதிய மாற்றங்களுக்கு உண்டான முதல் படி எடுத்து வைக்கிறதுக்கு உண்டான நேரம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சில தேவையற்ற நபர்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவாங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் இன்றைக்கி பிஸ்னஸில் முதலீடு பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நண்பர்கள் மற்றும் எதிர்பாலினத்தவர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் புதிய அத்தியாயம் துவங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது யாருக்கிட்டேருந்து வரும்னா உங்களுக்கு நெருங்கிய நபர்கள் மட்டும் இல்லாமல் புதுசாக அறிமுகமாகக்கூடிய நபர்களிடமிருந்தும் வருமானம் ஏற்படும். குடும்பத்தில் பிரிந்த தம்பதிகளுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கே உண்டான அதிர்ஷ்டமான நாளாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். சிம்ம ராசி. இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். தசமஸ்தானாதிபதி விரயஸ்தானாதிபதியின் பார்வையில் இருக்கிறதுனால அலுவலக ரீதியாக வெளியூர் பிரயாணங்கள் ஒன்றா அஃபிஷியலாகவும் ட்ராவல் பண்ணுவீங்க, இல்லை பர்சனலாக குடும்ப விஷயத்துக்காகவும் ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக குடும்ப அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் மூலமான வருமானம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் ஒன்றா நகைகள் வாங்குவது, ஃபர்னிச்சர் இல்லாட்டி உங்களுக்கு ட்ரெஸ் வாங்குவது, ஏதாவது ஒரு செலவு ஏற்படும். அது உங்களுடைய சந்தோஷத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். அந்த வெற்றியை அடையறதுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை கொடுக்கும். அலுவலக ரீதியான வெற்றிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் இவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சம்பந்தமாக மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை செய்கிற இடத்துல நல்ல மதிப்பு இருக்குது, அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆனால் சில தேவையற்ற செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கடல் கடந்து போகும் யோகம் ஏற்படும். அது ஜாலி ட்ரிப்பாக இருக்கலாமே தவிர அஃபிஷியலுக்கு உண்டான ட்ரிப் கிடையாது. உங்களுக்கு அஃபிஷியலாக ட்ரிப் போனால் கூட என்ஜாய் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். கன்னி ராசி. குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கும். மூத்த சகோதரிகள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு முயற்சி எடுத்தாலும் அவருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவலைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட, இல்லை கூட படிக்கிறவங்க கிட்ட, இல்லை உங்களுடைய நெருங்கிய ரிலேட்டிவ்ஸ் இவங்க விஷயத்தில் உங்களுக்கு சற்று மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இன்று புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். படிப்பு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த படிப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சியில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதுசாக வேலைக்கு முயற்சி எடுத்தாலும் சரி, ஏற்கனவே முயற்சி எடுத்த இடத்துலேருந்து உங்களுக்கு நற்செய்திகள் வரும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மனசு அலபாயும். காரணம் என்னென்னா சுக்கிரனின் சுக்கிரனுடைய
பார்வையில் சூரியனுடைய நட்சத்திர சாரத்தில் சந்திரன் இருக்கிறது மனக்கவலையை ஏற்படுத்தும் அல்லது எண்ண விரயங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் கௌரவத்துக்காக சில செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபாரத்தில் சக பணியாளர்கள் அல்லது கஸ்டமர்ஸ்க்காக செலவுகள் ஏற்படும். இந்த செலவுகள் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். அதே சமயம் அறிவு விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பிரெயின் ட்ரெயின் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அந்த பிரெயின் ட்ரெயின் ஏற்பட்டதுன்னா அது உங்களுடைய தொழில் விருத்திக்கான பிரெயின் ட்ரெயினாக இருக்குமே தவிர அடுத்தவங்க அதை பயன்படுத்திக்க மாட்டாங்க. அறிவுபூர்வமாக செயல்படுவதன் மூலமாக கடல் கடந்த தொடர்புகள் வெற்றியை தரும். துலாம் ராசி, இன்று உங்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உடல் அசௌரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டிலேயே இருப்பீங்க. வேலைக்கு போகிறதுல ஒரு தடுமாற்றம் இருக்கும். தாயாரின் ஆரோக்கியத்திலும் சற்று தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் திடீர் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணப்பற்றாக்குறை அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெற்றாலும் உங்கள் மனசில் அவங்க பேரில் ஒரு கோபம் வன்மம் எரிச்சல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. அதனால் இன்றைக்கி ஆஃபீஸ் போகிறதுலையே ஸ்கிப் பண்ணுவீங்க. ஆஃபீஸ்க்கு போனால் கூட வேலை பண்ண மாட்டீங்க. அதாவது இன்று கொடிபிடித்து செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. இன்றைக்கி அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யாரை நம்பியும் செலவு செய்து விடாதீர்கள். இன்றைக்கி யாருக்காவது செலவு செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு பண விரயத்தை ஏற்படுத்தும். ஆனால் அதனால் உங்களுக்கு ஆதாயம் எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி அலைச்சல் ஏற்படும். உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப தேவைகளுக்காக நீங்கள் அலைச்சலை சந்திப்பீர்கள். அதே சமயம் இளைய சகோதரிகளின் தேவைகளை சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவும் அலைச்சல் ஏற்பட்டதுன்னா செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. இன்று உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படுகின்ற நாள். விருச்சிக ராசி, உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகக்கூடிய யோகமான நாள். பண வரவு ஏற்படும். சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திடீர் அதிர்ஷ்டம், புதையல் கிடைக்கிறது, லாட்ரி டிக்கெட் விழுறது, இதெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளில் புதிய வாய்ப்புகள் தேடி வந்து அதன் மூலமாக கடனை அடைப்பது மட்டுமல்லாமல் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் நற்செய்திகளை தரும். உங்களுக்கு கௌரவம் பாதிக்கப்படாமல் இருப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. வியாபாரத்தில் பதட்டம் இருக்குது. அது உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த ஆரோக்கிய விஷயத்திலும் பதட்டத்தை ஏற்படுத்துகின்றது. அதே சமயம் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு மனசுக்கு இதமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனுசு ராசி, இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் இனிமையான வார்த்தைகளுக்கு ஏமாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது மதி மயக்கும் சூழ்நிலை ஏற்படும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவசரப்பட்டு யார் சொல்லுக்கும் ஏமாந்து செலவுகளை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் ஏமாந்துடாதீங்க. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார ரீதியாக சில இழப்புகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. புதுசாக யாராவது அறிமுகம் ஆகிறாங்கன்னா அவங்க ரொம்ப நல்ல விதமாக பேசுவாங்க. அந்த இடத்துல ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் தாமதப்படுவதற்கு உண்டான சூழ்நிலை. ஆனால் அதே சமயம் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல பெயர் எடுப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். எதிரிகள் கூட வாயடைத்து செயல்படுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். வருமான அதிகரிப்பு ஏற்படும். அதே சமயம் கலைத்துறை நண்பர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகர ராசி, ராசியில் சந்திரன், சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன்,
இளம் வயது ஆண் பெண்கள் தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதே சமயம் கணவன் மனைவி உறவில் நல்ல அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் அறிவுபூர்வமாக பேசுகிறது நல்லது. ஆனால் அறிவுபூர்வமாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குதர்க்க பேச்சு பேசினீங்கன்னா, விதண்டாவாதம் பேசினீங்கன்னா கணவன் மனைவி உறவில் அன்வான்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய அறிவுக்கு அங்கீகாரம் கிடைத்தால் அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தினாலும் சக பணியாளர்களின் வைத்தறிச்சலுக்கும் மனஸ்தாபத்துக்கும் ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. நான் சொல்கிறதை என் கணவர் கேட்க மாட்டேங்கிறாரு, என் கணவர் சொல்கிறதை நான் கேட்க மாட்டேன், நான் ஈகோவில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நின்னீங்கன்னா அது உங்களுக்கு வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு அடுத்தவர்கள் விஷயத்தில் அவர்களுடைய கருத்துக்கும் மதிப்பளிப்பது நன்மையை ஏற்படுத்தும், மரியாதை உயர்வை ஏற்படுத்தும். அப்படி இல்லை அப்படின்னா அவமரியாதை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். நீங்களும் உங்கள் உடன்பிறப்புகளும் நீங்களும் உங்கள் குழந்தைகளும் ரொம்ப அந்யோன்யம் பாராட்டுவீர்கள். மனசுக்கு சந்தோஷமான நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் உடன்பிறப்புகளுக்கு வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய யோகம் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழி உறவுகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தெளிவாக பேசுவீங்க, ஆனால் அடுத்தவங்க உங்களை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாத விமர்சனங்களை முன்வைப்பார்கள். அவர்களின் விமர்சனங்களுக்கு பதிலளிக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணால் உங்கள் பேரில் ஈகோங்கிற ஒரு பட்டத்தை கட்டி உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவாங்க. விட்டு கொடுத்து செல்வது நல்லது. கும்பராசி விரயஸ்தானத்தில் சந்திரன் உங்களுடைய பாக்யாதிபதியின் சுக்கிரனின் பார்வையில், இதனால் தந்தை வழியில் செலவுகள் ஏற்படும் அல்லது உங்களுடைய கடன் பிரச்சனைகள் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு செலவுகள் ஏற்படும். குறிப்பாக தந்தையை காட்டிலும் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய தந்தை மூலமாக சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறர்களுக்கு எதிர் விஷயத்தில் சற்று வாக்குவாதம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால யாருக்கிட்டையும் அதிகமான கோபங்களை வெளிப்படுத்தாமல் இருப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எதிரிகளுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக இடமாற்றம் ஏற்படும் அல்லது ஏதாவது ஒரு பர்சனல் தேவைக்காக வெளியூர் பிரயாணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் வாங்குறதுக்கு வெளியூர் போவீங்க, கடன் அடைக்கிறதுக்கு வெளியூர் போவீங்க. அதே சமயம் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மறைவு ஸ்தானங்கள் அதாவது யூரினரி இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக வளர்ச்சி ஏற்பட்டாலும் செலவுகள் அதிகரிக்கும். உங்கள் கௌரவம் பாதிக்கப்படாது. அதே சமயம் லாபம் பெருகுவதற்குண்டான யோகம் ஏற்படும். உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படும். புதுசாக கடன் வாங்கி அவங்களுக்கு செலவு பண்ணுற அவங்களுடைய எதிர்காலம் கருதி செலவு பண்ணுவீங்க. மீன ராசி லாபஸ்தானத்தில் சந்திரன் நஷ்டமாதிபதி சுக்கிரனின் பார்வையில், அதனால் உங்களுக்கு கலைத்துறை நண்பர்களாக இருந்தாலும் மீடியா தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் ஆதாயம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும். ஆனால் அதே சமயம் அரசாங்க அலுவலர்கள், அரசாங்க ரீதியான பதவியில் இருக்கிறவங்க, அரசு அதிகாரிகள் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்துவார்கள். உங்கள் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு விமர்சனங்களை முன்வைப்பாங்க. இன்று மரியாதையுடன் பேசுவதற்கு முயற்சி எடுத்தால் நன்மைகள் ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். வியாபாரத்தில் வருமான அதிகரிப்பு ஏற்படுவது மட்டுமல்லாமல் மரியாதை உயர்வும் லாபமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய வாய்ப்புகள் தேடி வருகின்ற யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திர நட்சத்திரத்திற்கு இன்றுகளுக்கு மரியாதை சம்பந்தமான விஷயங்களில் மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கூடவே இருப்பாங்க, ஆனால் அவங்க உங்கள் பேரில் ஒரு வன்மத்தை ஏற்படுத்திக்கிட்டு உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவாங்க. உடன்பிறப்புகள் சப்போர்ட்டிவாக இருந்தாலும் வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் தேவையில்லாத மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். உறவுகளின் சந்திப்பு நிகழக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். உறவுகளால் உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.